ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் வியூவை எப்படி ஈஸியாக சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இங்கே சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. நாம் இதெல்லாம் எப்படி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வாட்ச் லிஸ்ட். உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் தேவையோ அதெல்லாம் இங்கே தான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் இங்கே சார்ட்டில் வந்துடும். இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நாம் ஸ்டாக்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஏற்கனவே நிறைய ஸ்டாக் இருக்குது, அதனால் ஆட் பண்ண முடியாது. அதனால் நான் கொஞ்சம் ஸ்டாக் டெலீட் பண்ணுறேன். நம்ம ப்ரீமியம் வாங்கியிருந்தால் நம்ம நிறைய ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வாங்கலைன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஸ்டாக்கோ என்ன பேரோ இல்லை பிட்காயினோ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டின்னு கொடுக்குறேன். நிஃப்டின்னு கொடுத்தோடனே இங்கே இருக்குது பார்த்தீங்களா என்எஸ்சின்னு சொல்லிட்டு, இங்கே ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஆட் ஆகிரும். இதை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிரும். நான் இங்கே ஏற்கனவே ஆட் பண்ணனால இங்கே ஆடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இப்போ பேங்க் நிஃப்டிலாம் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு கிளிக்கில் இந்த இடத்துல சார்ட்டில் வந்துடும். இது சென்செக்ஸ், ஓகேங்களா. இது ரிலையன்ஸ் சார்ட், இது பிட்காயின் சார்ட். அவ்வளோதாங்க, இதுதான் சிம்பிள். அடுத்ததாக நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் கலர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பிளாங்க் பிளேஸில் இந்த ஒயிட் பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாடி கலர், பார்டர் கலர், விக் கலர்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பார்டர் கலர் மோஸ்ட்லி பிளாக் வச்சுப்பேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. நான் விக் கலரும் மோஸ்ட்லி பிளாக் வச்சுப்பேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. நான் இந்த ரெட்டுக்கு பதில் இங்கே டார்க் பிங்க் வைக்கிறேன், க்ரீனுக்கு பதில் நான் இங்கே ப்ளூ வைக்கிறேன். இந்த கலர் தான் எனக்கு பிடிக்கும், நான் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது டைம் ஜோன். இந்தியாவில் இருந்தால் நம்ம கொல்கத்தா வச்சுக்கணும். இதே யூஎஸில் இருந்தால் நம்ம அதில் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ஏன்னா மெயின், ஏன்னா அந்த ஒரு டைமுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டைம் ஃப்ரேம் தான் மோஸ்ட்லி வச்சு ட்ரை பண்ணுவாங்க, இந்தியாவில் இருந்தால் கூட. அவ்வளோதான். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஒவ்வொன்றும் அப்புறம் பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே இங்கேயும் போகும். இது கீழே அப்படியே இங்கே இந்த ஸ்கேல் இப்படி ட்ராக் பண்ணலாம். சில பேருக்கு சார்ட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆயிரும், உங்களுக்கு சரியாக அப்படி வைக்கவே தெரியாது, இப்படின்னு ஊற்றுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஷாக இருக்கும். அது எப்படி ஒரே கிளிக்கில் சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இதில் இடத்துல பாருங்கள் ரீசெட் சார்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் டிஃபால்ட்டாக சூப்பராக மாறிடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு இப்படி இருக்காது. இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் டைம் ஃப்ரேமாக இங்கே செலக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அது எப்படி செலக்ட் பண்ணுறதுனா இந்த ஏரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1 மினிட், 2 மினிட், 3 மினிட் இருக்கும். அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ, நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே ஸ்டார் கிளிக் பண்ணனா அதில் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆட் ஆகிடுச்சா, திருப்பி கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். நான் மோஸ்ட்லி 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 1 ஹவர், 4 ஹவர்லாம் பார்ப்பேன். அதுக்காக நான் ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணுங்கன்னா லட்சக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்குங்க. மோஸ்ட்லி பிகினராக இருந்தால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர், உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர், நீங்கள் லேர்ன் பண்ண இண்டிகேட்டரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் 10 சர்ச் பண்ணுறேன், இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட்டில் ஆட் ஆகிடும்.
இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபேவரட்டில் இண்டிகேட்டரில் வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இண்டிகேட்டர் போய் ஃபேவரட் பண்ணிங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த மாதிரி எத்தனை இண்டிகேட்டர் வேணாலும் நீங்கள் ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் 2 இண்டிகேட்டர் தான் ஃப்ரீயாக ஆட் பண்ண முடியுங்க. 2க்கு மேலே ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து காசு கட்டணும். சரி, நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இண்டிகேட்டரை ஒரே கிளிக்கில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனீங்கன்னா ஹைட் இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இண்டிகேட்டர் ரிமூவ் ஆயிரும். இப்போ இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் வந்துடும். அதே ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக், இங்கே பிளாங்க் பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணால் ரிமூவ் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரே ரிமூவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன், இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வைக்கிறதுக்கான இது. சில பேர் லைன் சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இக்கினாச்சி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ரென்கோ பார் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இங்கே வந்து வச்சுக்கலாம். இது ஒரு கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆனால் நான் மோஸ்ட்லி கேண்டில் ஸ்டிக் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டு இண்டிகேட்டரும் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன்னா ரிமூவ் ஆயிரும்ல. திருப்பி நம்ம ஒரு டைம் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ண தேவையில்ல. இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பக்கத்தில் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மை இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சு சேவ் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிட்டாலும் ஒவ்வொரு டைமும் போயிட்டு இப்படி சர்ச் பண்ணி வைக்க தேவையில்லை. இந்த இடத்துல மை இண்டிகேட்டர் சேவ் ஆகிருக்கும். அது ஒரு கிளிக்லேயே உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் அப்ளை ஆயிரும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதுக்கு எல்லாமே நமக்கு யூஸ் ஆகாது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் லைன். இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும் பாருங்கள். நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், பேரலல் சேனல், இதெல்லாம் மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். எல்லாமேலாம் யூஸ் ஆகாது. ஓகே, இங்கே ஆட் பண்ணியாச்சா. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ இது வந்து வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் மோஸ்ட்லி வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. மோஸ்ட்லி சேனல் ட்ரா பண்ணுறதுக்கு, ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஹரிசாண்டல் லைன் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது இந்த வெர்டிக்கல் லைன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி நான் இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே நான் ஏதாவது அனலைஸ் பண்ணணும், நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து இந்த இதை நான் வந்து அனலைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகும். இந்த பேரலல் சேனல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இதை அப்படியே தூக்கி மேலே அப்படியே வைக்கலாம். ஒரு சேனலாக நம்ம ட்ரா பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த இதில் வந்து லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுனாலும் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரிமூவ் ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுங்க, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுங்க. மோஸ்ட்லி இதில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஃபிப்பை வந்து நீங்கள் வேணும்னா அப்படியே இங்கே வந்து ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஆட் ஆகிரும். இது ஒரு காரணம் அப்படி தூக்கி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு, இந்த ஐ டு லோ டு இங்கே ஐ அப்படி மார்க் பண்ணிங்கன்னா ஃபிப் மார்க் ஆகிருங்க. ஃபிப்லேயே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுப்பாங்க. இப்போ வந்து ஃபிப் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அந்த செட்டிங்ஸில் போகலாம். அப்படி இல்லைனா இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு இது கற்று வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் உங்கள் வேல்யூஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபிப்பை பார்த்தீங்களா, உங்கள் 3 வேல்யூஸ் மட்டும் இருக்குது. இது மாதிரி இது பண்ணி இந்த டெம்ப்ளேட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ சேவ் ஆகிரும். ஓகேங்களா. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கா,
இப்போ நான் டிஃபால்ட்டாக போயிட்டாலும் கூட நம்ம சேவ் பண்ணதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் அப்ளை ஆகிரும். அவ்வளோதாங்க. இதில் தான் சிம்பிள். ஃபிப் பார்த்தாச்சா? இந்த இதில் நம்ம மோஸ்ட்லி ஃபிப் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதெல்லாம் நம்ம எலைட் வேவ் ட்ரேடர்ஸ்ன்னு தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கான இது. நீங்கள் எலைட் வேவ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுதான் மெயின். லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், இது 2 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்கே ப்ரைஸ் ரேஞ்சு, டேட் ரேஞ்சு இதெல்லாம் பார்க்க யூஸ் பண்ணலாம். இது 2 தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இது எதுக்குன்னா, நம்ம ஒரு இது அனலைஸ் பண்ணுறோம், ட்ரேட் எடுக்கிறோன்னா, இப்போ லாங் பொசிஷன்னா இங்கே கிளிக் பண்ணி ஸ்டாப் லாஸாக அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இதுவுமே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஷார்ட் பொசிஷன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் வந்து ஏரோ மார்க்கு, இது மோஸ்ட்லி யூஸ் ஆகுங்க. ரெக்டாங்கிள் அது யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் ஆகாது. இந்த ரெக்டாங்கிள் மட்டும் யூஸ் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ண யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? இதையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஏரோ மார்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணணும். எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் இந்த இடத்துல ஜெர்னல் பண்ணுவீங்கல்ல, ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, அதை நீங்கள் ஜெர்னல் பண்ணியே ஆகணும். ஜெர்னல் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வந்து பை எடுத்தேன், ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோ மார்க் போட்டு, இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக் இருந்தது, அதனால் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன், 4 hour ஆர்டர் பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஏரோ மார்க் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு, அதுக்காக தான் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஜிஸ். இதுவும் வழக்கமாக அதே தாங்க. சும்மா இந்த இடத்துல பை எடுத்தேன், பை வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் பை எடுத்தேன், ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி கோபமாக வச்சுக்கிட்டு சும்மா இது ஒரு ஜெர்னல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்க, நான் ட்ரேட் எடுத்தேன் ஆனால் லாஸ் ஆகிடுச்சு, ட்ரேட் எடுத்தேன் ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக போட்டு அனுப்புறதுக்காக யூஸ் ஆகும். சும்மா உங்களுக்காக அது ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். அடுத்து இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ் ஆகுங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதில் எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இந்த ஸ்கேல் யூஸ் ஆகும். இதுவே பார்த்திங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்டுக்கு எவ்வளோ, இதுக்குள்ளார எவ்வளோ கேண்டில் இருக்குது, இந்த கேண்டிலில் எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு அதை பார்க்க யூஸ் ஆகும். அடுத்து வந்து இது வந்து ஜூம்ங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆயிரும். அவ்வளோதான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது ஜூம் அவுட், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஆப்ஷனுங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் கேட்கும். அதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்கும் யூஸ் ஆகாது, நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இது லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ட்ராயிங்லாம் பண்ணிங்கன்னா அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. லாக் எடுத்தால் மட்டும் டெலிட் பண்ண முடியும். இது வந்து அந்த இண்டிகேட்டட் ஆப்ஷன்ஸு. இங்கே ரைட் கிளிக் பண்ணால் ஒரு ஆப்ஷன் வரும் இல்லை, இந்த டெலிட் ஆப்ஷனு, அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ஃபேவரட் டூல் பால் இருக்குங்களே, அதை வந்து இங்கே வேணும்னா வச்சுக்கலாம். இங்கே இந்த ஸ்டார் கிளிக் பண்ணோம்னா ரிமூவ் ஆயிருங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் கலர் வந்துடும். இது எல்லா கலரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் வேறு கலர்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் காசு கட்டணும். ரெட்டு மட்டும் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது அது கண்டிப்பாக பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு இது ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த அலார்ட்டும். இந்த அலார்ட் ஆப்ஷன்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கா, இந்த இடத்துல அலார்ட் செட் ஆயிடுச்சு,
இதை நவுத்தி வச்சிங்கன்னா அங்கே மேலே போயிடும் அலர்ட். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் உங்களுக்கு வந்து அலர்ட் வர மாதிரி நீங்கள் அலாரம் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்காக தான் அலர்ட் யூஸ் ஆகுங்க. அலர்ட் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நவுத்துனீங்கன்னா இங்கே நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு அந்த ட்ரெண்டு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ராக் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்குங்களா, இங்கே மோர் டெக்னிக்கல்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுட் 1 டேக்கு எவ்வளோ ட்ரெண்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா இங்கே இவ்வளோ இண்டிகேட்டர் இருக்கும். மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக எவ்வளோ இருக்கோ பை இருந்தால் அங்கே பை காமிக்கோங்க. 1 ஹவருக்கு பார்க்கலாம், 15 மினிட்ஸ்க்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, அது கூட அது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கலாங்க. அதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் நம்ம ஒன்று வச்சோம் இல்லையா, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா ஆகலையான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வேணாங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு 2 அலர்ட் வரைக்கும் ஃப்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் நிறைய அலர்ட் வைக்கணும்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் ஐடியாஸ்ன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இருக்குங்களா, ட்ரேடிங் வியூவில் நிறைய பேர் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களுமே போடலாம். இது வந்து நம்ம அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போடுவோம்ல போஸ்ட்டு, ட்விட்டர்லாம், அது மாதிரி நீங்களும் போட்டால் அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க. நான் எதுவுமே போடல. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் இதுவே செக் பண்ணிக்கலாம். ஒரு ஜேர்னல் மாதிரி எப்படி நம்ம ட்ரேட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். அதுதான் இந்த கொஷின்ஸு. எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.